மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறுவோம், ஆரோக்கியத்தை காப்போம். மினாலியா மரச்செக்கு கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய். மினாலியா, ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பெருகட்டும். எந்த பிரச்சனைக்குமே அவரால் தீர்வு கண்டதில்லை. பிரச்சனை எல்லாம் அண்ணாமலையும் மோடியும் எதிர்க்கிறது தான். கோபேக் சொன்னவங்க என்ன பண்ணாங்க? நிதி தேவைப்படும் போது வெள்ளை கொடை எடுத்து ஏர்போர்ட்டில் போய் நின்று நிதி வாங்கிட்டு கம்பேக் சொல்லிக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட் அவுட்னு. நீ ஒரு புள்ள பூச்சிக்கு சமம். நிதி 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 மொத்த நிதியும் சுருட்டிக்கிட்டு உன் ஒத்த குடும்பம் வாழறதுக்கு மொத்த தமிழக சொத்தையும் அள்ளிக்கிட்டு தமிழகத்துக்காக எந்த நல்லதும் செஞ்சதில்லை. செய்ய வர்றவங்களையும் கோ பேக்கு சொல்லுவீங்க. இப்போ கெட் அவுட் சொல்லுவீங்க. கெட் அவுட் உன்னால சொல்ல முடிஞ்சா உன்னை வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க தமிழக மக்கள். கும்பமேளாவில் கூத்தடிக்கிறாங்கன்னு பாருங்க. கடவுளை கூத்தடிக்கிறதா? நான் ஒன்று கேட்குறேன், நீங்க எந்த பாதிரியார் சொல்லிட்டு ஜிஆர் காலில் விழுந்து சமஸ்கிருத வேதம் ஓதி ஆசீர்வாதம் வாங்கினீங்க? அதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அண்ணா சாலைக்கு நாங்க வர தயாரு, நீங்க சாரை கண்டுபிடிச்சு தர தயாரா? அதை சொல்லுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாஜகவை சேர்ந்த லக்ஷ்மி பிரமேஷ் அவர்கள். மேம் வணக்கம். மேம் வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கு முதற்கர் வணக்கம். மேம், இந்த நேற்று பாஜக பொதுக்கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சுக்களை நம்ம பார்த்துருப்போம். அன்பில் மகேஷ் குறித்தும் உதயநிதி அவர்கள் குறித்தும் அவர்கள் பேசினதுக்கு பதில் அவர்கள் மொழியிலே பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் திரு விளையாட்டுத்துறை அமைச்சர் கேட்ட கேள்விகள்லாம் பதில் சொன்னாங்க. மொத்தத்தில் இதை எப்படி மேம் பார்க்குறீங்க? இந்த பிரச்சனை தொடங்கினது நிதி. தமிழகத்துக்கு கல்வித்துறைக்கான நிதி கிடைக்கவில்லைன்னு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்கள் சொல்கிறார். அன்பில் பொய்யாமொழி உண்மையிலே பொய்யில் நிறைந்த பொய்யாமொழி. ஏன்னா நிதியெல்லாம் கரெக்டாகவே தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. எந்த நிதி வரல? மும்மொழி கொள்கைக்கான நிதி வரவில்லை. அது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால அவர்களுக்கெல்லாம் போயிடுச்சு. நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றனால தான் உங்களுக்கு இந்த நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் அது உங்களுக்கு சேர்ந்துடும். ஹிந்தியோ வேற லாங்குவேஜோ கம்பல்சரி படிக்கணும்னு யாருமே சொல்றதில்லை. ஏதோ ஒரு மொழி, மலையாளமோ தெலுங்கோ கன்னடமோ, உங்களுக்கு எந்த மொழி விருப்பமோ அதை படிங்கன்னு சொல்கிறாங்க. அதை படிக்கிறது நாங்கள்லாம் விருப்பப்படுறோம், மக்கள் விருப்பப்படுறாங்க. இவங்களுக்கு முடியாது. ஏன்னா இவங்க நடத்துகிற ஸ்கூல் எல்லாமே அரசோட நிதியை எடுத்து கொண்டு போய் தன் குடும்பம் வாழ தனக்காக நடத்துகிற ஸ்கூல்கள். நிதி கண்டிப்பாக ஒதுக்கப்பட்டிருக்கு. மும்மொழி கொள்கைக்காக நிதி தரவில்லைன்னு அவர் சொல்கிறாரு. மும்மொழி கொள்கை எல்லா மாநிலங்களுமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் வேண்டாம் சொல்கிறாங்க. அதனால அந்த நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிதி தேவைன்னா நீங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கோங்க, உங்களுக்கு அந்த நிதியை அனுப்பிவிடுவாங்க. அனுப்பின நிதியெல்லாம் இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னு வெள்ளை அறிக்கை கேட்டால் ஒரு நாளும் கொடுத்ததில்லை. சரி, வெள்ளம் வந்தது தமிழகத்தில், அந்த நிவாரணத்துக்காக 4000 கோடி சென்னைக்கு அனுப்புனாங்க. அந்த நிதிக்கு இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை இல்லை. வந்த நிதியெல்லாம் உங்கள் இன்ப நிதிக்கு டூர் அடிக்கிறதுக்கு எல்லா நிதியும் செலவழிச்சிட்டு நிதியே இல்லைன்னு சொல்லிட்டு அலையிறீங்க. வந்த நிதியெல்லாம் சரியான முறையில் செலவழித்தோன்னு வெள்ளை அறிக்கை கொடுத்துருந்தா இந்த நேரத்துக்கு இந்த நிதியும் சேர்ந்துருக்கும். எல்லா நிதியும் கண்டிப்பாக கரெக்டாக வந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு தேவையான மும்மொழி கொள்கைக்கு ஏற்கப்படாத பட்சத்தில் இந்த நிதி வரவே வராது. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா, இவங்க பாரத பிரதமர் அவர் உலகம் போற்றும் தலைவர். கருடாழ்வார் கூட சொல்லலாம். அவர் உலகத்தில் எல்லா நாடுகளும் எங்கள் நாட்டுக்கு வாங்க, எங்களுக்கான அறிவுரைகள் கூறுங்க, நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வர்றது எங்களுக்கு பெருமை அப்படி கூப்பிட்டு இருக்கும்போ இந்த என்ன சொல்ல மூட்டைப்பூச்சி அளவு கூட சமம் இல்லை. சின்ன பையன் ஏதோ அப்பாவின் செல்வாக்கில் துணை முதல்வர் ஆகி அப்படி உட்காந்துக்கிட்டு, நானும் இந்த வடிவேலு ஜோக்கில் சொல்லுவாங்களே, நானும் ரவுடின் மாதிரி இவரும் நானும் முதல்வர் சொல்லி வலம் வந்துட்டுருக்காரு.
எந்த பிரச்சனைக்குமே அவரால் தீர்வு கண்டதில்லை. பிரச்சனையெல்லாம் வந்து அண்ணாமலையும் மோடியும் எதிர்க்கிறது தான். உலகம் போற்றும் தலைவர் பாரத பிரதமர். அவரை வந்து நம்ம கொச்சப்படுத்தி பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் விடக்கூடாது. ஒருத்தர் வந்து அவரை வந்து கோபேக் சொன்னாங்க. கோபேக் சொன்னவங்க என்ன பண்ணாங்க, நிதி தேவைப்படும் போது வெள்ளை கொடை எடுத்து ஏர்போர்ட்டில் போய் நின்று நிதி வாங்கிட்டு கம்பேக் சொல்லிக்கிட்டாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கெட் அவுட்டுன்னு. நீ ஒரு புள்ள பூச்சிக்கு சமம். அவர் வந்து கருடாழ்வாழ் மாதிரி அப்படி ஒரு ஊதி தள்ளிடுவார். அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார். நீ உன் தந்தையாலும் உன் தாத்தா அந்த பாரம்பரியத்தில் எப்பயுமே, அதாவது உண்மையை சொல்லப்போனால் உங்கள் தாத்தா வந்து நிதி பற்றி பேசினதுனால்தான் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கிட்ட இருந்து வெளியில் வந்து அவர் தனி கட்சி ஆரம்பித்து இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு நிதினாவே பிரச்சனை தான். உன் குடும்பத்துக்கே நிதினாவே பிரச்சனை தான். நிதி 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 மொத்த நிதியும் சுருட்டிக்கிட்டு உன் ஒத்த குடும்பம் வாழறதுக்கு மொத்த தமிழக சொத்தையும் அள்ளிக்கிட்டு தமிழக மக்களை கடனாளி ஆக்குனது தான் மிச்சம். உங்கள் குடும்பம் இப்போ வரைக்குமே தமிழகத்துக்காக எந்த நல்லதும் செஞ்சதில்லை. செய்ய வர்றவங்களையும் கோ பேக்கு சொல்லுவீங்க. இப்போ வந்து கெட் அவுட் சொல்லுவேன். கெட் அவுட் உன்னால சொல்ல முடிஞ்சா உன்னை வந்து வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க தமிழக மக்கள். பார்த்துக்கிட்டே இருங்க. 26ல் நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வாஷ் அவுட் ஆக போகிறீங்க. அந்த நிலைமை ஒவ்வொரு மக்கள் மனசுலையும் நல்ல ஆழமாக பதிஞ்சு போச்சு. உங்களால் தமிழகத்துக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களால் தமிழக பெண்களுக்கு நிம்மதி இல்லை. தமிழ்நாட்டில் பெண்கள் நடமாட முடியல. நிதி கேட்க போனாலும் நிதி 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 சொல்லி வாங்கின நிதியெல்லாம் உள்ளே போட்டுக்கிட்டு 4000 கோடிக்கு இது வரைக்கும் வெள்ளை அறிக்கை இல்லை. சரி, இன்னைக்கு அவர் வந்து ஒரு சேனலில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நார்த்தில் இந்த கும்பமேளா இது நடக்குது இல்லை, அதில் வந்து பல்லாயிரம் ஜனங்கள் அவதிப்படுகிறார்கள். நீங்கள் ஒரு ஷோ நடத்துனீங்க, சொல்ல முடியாது. வெறும் 10 லட்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அதில் மூச்சு முட்டி இறந்தவங்க அதிகம். அங்கே 50 கோடி ஜனங்கள், குறைஞ்சது இந்திய மக்கள் தொகையில் பாதி ஜனம் அங்கே வந்து குளிச்சுட்டு போயிருக்கு. அந்த மாதிரி நடக்கிற இடத்த போய் ஏதோ நடக்குதான். என்ன நடக்குது? கடவுளின் இது 120 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கிற கடவுளின் விசேஷம், எங்கள் இந்து மக்களின் தர்மத்தோட இது நடக்குது. அந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பேசுகிறேன், கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அங்கே ஒருத்தங்க அப்படி சொல்லி. கும்பமேளா யூபியில் நடக்குது. அதை வந்து கும்பமேளாவில் கூத்தடிக்கிறாங்கன்னு பாருங்க. கடவுளை வந்து கூத்தடிக்கிறதா? நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் எந்த பாதிரியார் சொல்லிட்டு ஜிஆர் காலில் விழுந்து சமஸ்கிருத வேதம் ஓதி ஆசீர்வாதம் வாங்கினீங்க? அதுக்கு பதில் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க வாங்கினீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு தேவைன்னா அது கூத்தாட்டம், பாக்கி நேரம் எல்லாம் கடவுள் பக்தி. நீங்க வந்து மறைமுக கடவுள் பக்தி பண்ணலன்னு சொல்றீங்களா? உங்க குடும்பம் மொத்தமும் சாமியை போய் கும்பிடுது. உன் தாய் போய் கும்பிடுறாங்கல்ல, அந்த தாயை இழுக்கக்கூடாது. ஆனால் உன் தாய் உனக்காக வேண்டிக்கிறாங்கல்ல. அப்போ உங்களுக்கு வேணா அது வந்து இந்த சினிமாவில் டைலாக் சொல்ற மாதிரி தக்காளி சட்னி எங்களுக்கு வந்தா ரத்தமா? என்ன கதை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? தர்மம் கண்டிப்பா பாரத பிரதமர் உலகம் போற்றும் தலைவர். அவர் வந்து கண்டிப்பா அவருக்கு நீங்க கேட்ட கோ பேக் மோடி சொன்னதுக்கே நீங்க அனுபவிச்சிங்க. இப்ப கெட் அவுட் மோடி சொல்றீங்க. அதுக்கான தண்டனை வாஷ் அவுட் திராவிடம்ன்றது கண்டிப்பா நடக்கும். அதை கூடிய விரைவில் பார்க்க போறீங்க. ஆனா அதே நேரத்துல வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, குஜராத்ல ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களா மும்மொழி கொள்கையை, அப்போ அங்கே ஏற்றுக்கிறத நீங்க தமிழ்நாட்டில் திணிக்க பாக்குறீங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களா? குஜராத்தில் வந்து அவங்க நேச்சுரலாகவே எல்லா மொழிகளும் படிக்கிறவங்க. அங்கே தமிழ் ஸ்கூலெல்லாம் இருக்குது தெரியுமா? தமிழ் பாடமே இருக்காங்க. ஒரு சில ஸ்கூல் பள்ளிகளில் தமிழ் பாடமே இருக்குது. நார்த்தில் அஸ்ஸாமில் மேகாலயாலெல்லாம் தமிழ் பாடம் படிக்கிறாங்க ரெகுலராக உட்காந்து. அவங்கக்கிட்ட போய் தமிழ் படிக்காதன்னு நீங்கள் சொல்ல முடியாது, நானும் சொல்லுவேன். அவங்களுக்கு விருப்ப மொழி. எனக்கு ஒரு மொழி விருப்பம்னா நான் எங்கே வேணா போய் படிக்கலாம். அதை நீ சொல்லியோ இன்னொருத்தர் சொல்லியோ கேட்கறது இல்லை. எனக்கு அந்த பாடம் பிடிக்குது, அந்த கல்வி முறை பிடிக்குதுன்னு நான் படிச்சுக்க போகிறேன். அதை விட்டு என்னோட தனிப்பட்ட இதுக்கு நீங்கள் யாருமே தலையிட முடியாது. உனக்கு நிதி வேணும்னா அதை ஏற்றுக்கிட்டு அழகாக எல்லா பள்ளிகளிலும் வர வச்சுட்டு அந்த நிதியை பெற்றுக்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு உங்களோட சுய இதுக்காக இந்த நிதியை போட்டு அந்த நிதியில் குழப்பிக்கிட்டு வர்ற நிதியெல்லாம் நீங்கள் ஏப்ப விடாதீங்க. அது தப்பு.
சமீப காலமாக வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து யார்கிட்டலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து திருமாவளவன் அவர்கள் வச்சிருக்கிறாங்க, விஜய் அவர்கள் வச்சிருக்காங்கன்னா வெளியில் வருது. இதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? தமிழகத்தில் முக்கிய பதவியில் இருக்கிற எல்லா திராவிட கட்சி ஆளுகளுக்கும் எல்லாருக்குமே பள்ளிக்கூடம் இருக்குது, சிபிஎஸ்சியும் இருக்குது, மெட்ரிகுலேஷனும் இருக்குது. இந்த பள்ளிகள்லாம் மும்மொழி கொள்கை உள்ளே வந்துச்சுன்னா கல்விக்கூடங்கள் எல்லாம் மூட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அவங்களுக்கு நிதி போயிடும். இந்த நிதிக்காக வேஷம் போட்டு அந்த நிதியை தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க பண்ணிக்கிற கூத்து தான் இது. அவர் சொல்கிறாரு அங்கே கூத்துன்னு, இவங்க தான் இங்கே கூத்தாடிட்டு இருக்காங்க நம்ம தமிழக மக்களை வச்சுட்டு. அதே நேரத்தில் உதயநிதி அவர்களிடம் பத்திரிகையாளர் கேட்டதுக்கு வந்து சொல்கிறாங்க, சார் விஜய் திருமாவளவன் அவர்களிடமும் சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமாங்க, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கி தானே நாங்கள் நடத்திட்டு இருக்கோம்னு சொல்கிற மாதிரி ஒரு பதில் சொல்கிறாங்களே. நான் ஒன்று சொல்லட்டுமா தம்பி, பொது வாழ்க்கையில் வந்துட்டா உன்னோட விளக்கங்கள் வந்து வெள்ளை காகிதம் மாதிரி இருக்கணும். வெள்ளை காகிதம் எவ்வளோ தூய்மையாக இருக்கோ அது மாதிரி இருந்தால் தான் நீ வரணும். நீ முதுகு ஃபுல்லாக அழுக்க வச்சுட்டு இன்னொருத்தரை பேச வரக்கூடாது. நீங்கள் வந்து நடத்தலைன்னா சொல்லலாம். நீங்கள் எல்லாருமே தனிப்பட்ட முறையில், அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூலோட கணக்கெடுப்பு பிரகாரம் மாதிரி 2 லட்சம் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலை விட சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்கிறவங்க, ஹிந்தி அதர் லாங்குவேஜ் படிக்கிறவங்க கணக்கெடுப்பு வந்து அதிகமாக இருக்குது. அப்போது தமிழக அரசின் கல்வியில் வந்து குறைபாடு இருக்கிறதுனால தானே வெளியில் போய் படிக்கிறாங்க. குறை இல்லை, எங்களில் எல்லா பாடத்திட்டங்களும் நல்லா இருக்குன்னா நீங்கள் அந்த குழந்தைங்களை கொண்டு போய் பேரண்ட்ஸையும் வெளியில் சேர்க்குறாங்க. நம்ம தமிழக அரசு நடத்துகிற ஸ்கூல்லேயே படிக்க வைக்கலாம்னு சொல்லலாம்ல, அது இல்லை. இன்னொன்று, எந்த தமிழக அரசு ஸ்கூல்லையும் டிசிப்ளினே கற்றுக் கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன? இந்த தமிழ் திராவிடத்தில் அந்த டிசிப்ளின் இல்லை. பெற்றோர் ஆசிரியர் கழகம் மீட்டிங் பாதி ஸ்கூலில் நடக்கிறது இல்லை. இதே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் வச்சுக்கோங்க, சாட்டர்டே வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும். இங்கே அந்த மாதிரி மீட்டிங் வைக்கிறதே கிடையாது. கேட்டால் அது வந்து எங்கள் டீச்சர்ஸ்க்கெல்லாம் கவர்மெண்ட்டில் அரசு வேலைகள்லாம் எங்களையும் நுழைச்சி வேலை வாங்குறாங்க. இந்த வேலையே பார்க்க முடியாது, இந்த வேலையும் சேர்த்து பார்க்கணுமான்னு கேட்குற அளவுக்கு அரசு ஆசிரியர்களெல்லாம் இவங்க சொந்த வேலைங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இதனாலேயே பாதி பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் போனால் நம்ம குழந்தை வேறு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், வேறு விஷயங்களை கற்றுக்கலாம் எல்லாம் போய் கற்றுக்குறாங்க. அதே நேரத்தில் திரு உதயநிதி அவர்கள் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு வந்துடுவார், போஸ்டர் ஒட்டுவார், அண்ணாமலை அப்படி சொல்கிறாரு. பத்திரிகையாளர் கேட்டதுக்கு வந்து முதல்ல நீ வந்து அறிவாலயம் என்ன மவுண்ட் ரோடுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சவாலாக பேசுகிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது சவால் இல்லை தம்பி, பயம். பக்கத்தில் போஸ்டர் ஒட்ட அக்கம் பக்கம் எல்லாம் தெரிஞ்சு போயிடணும். அண்ணா அறிவாலயம் இப்போவே தாய் பத்திரம் தேடாமல் தேடிட்டு இருக்காங்க எல்லாருமே. அது அவங்களதே கிடையாது. அண்ணா மெயின் ரோட்டில் வந்து தாய் பத்திரம் இல்லாதது அவங்களுக்கு பரவாயில்ல, அது அவங்க வீடு கிடையாது. இங்கே சொந்த வீட்டுக்கு முன்னாடி போய் அண்ணாமலை போஸ்டர் ஓட்டிட்டாருன்னா இப்போ அக்கம் பக்கம்லாம் நாரி போயிடும் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதை வந்து அவர் மறைமுகமாக சொல்லிக்கிறாரு. அண்ணா சாலைக்கு தைரியம் இருந்தால் வர சொல்லி எங்கள் தலைவரை சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள், நாங்கள் ரொம்ப நாளாக தேடி இருக்கிற சாரு, அவரை கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ணா சாலைக்கு நாங்கள் வர தயார், நீங்கள் சாரை கண்டுபிடிச்சி தர தயாரா? அதை சொல்லுங்கள். நாங்கள் தேடிட்டு இருக்கோம், நீங்களும் தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு போய் சொல்கிற சாரை நீங்கள் கண்டுபிடிச்சி தர தயாரா? நாங்கள் நாளைக்கு காலையில் வரேன்னு சொல்லிட்டாரு எங்கள் தலைவர். நீங்கள் நாளைக்கு காலையில் சாரோட வந்து நிற்பீங்களா? அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் பேசிப்பாங்க கமலாலயத்தில் வச்சு, என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் எப்போ நீங்களாக சொல்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் பேரையும் வந்து கோட் பண்ணுறாங்க இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தை. நீங்களும் நானும் தேடிட்டு இருக்கிற சார் வந்து உங்களுக்கே தெரியும், அதாவது முதல்வருக்கும் தெரியும், துணை முதல்வருக்கும் தெரியும், உங்கள் குடும்பத்துக்கே தெரியும். நாங்கள் கொண்டு வர தயார், ஆனால் நீங்கள் அந்த சாரை கொண்டு வந்து நிற்க தயாரா? இந்த சாருன்னு எவ்வளோ காலம்தான் சாரை தேடிட்டு இருக்கிறது? ஒரு முடிவு கட்டுங்க அதுக்கு, அப்புறம் அடுத்த வேலைக்கு நம்ம போவோம். நிதி கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக தமிழக அரசுக்கு மோடியின் அரசு எப்பயுமே வஞ்சிக்காது. நமக்கு தேவைக்கு மிஞ்சி தான் அவங்க தந்துட்டுருக்காங்க. இதுவரைக்கும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து நமக்கு என்னென்ன தேவையோ, நம்ம தமிழை ரொம்ப விரும்புகிறவர். நம்மளோட திருக்குறள் மொழிபெயர்ச்சி பண்ணி இது அந்த மாதிரி நமக்கான இலக்கியங்களை எல்லாமே அவர் ரசித்து நம்மளோட
தமிழக மக்களோட உணர்வுகளை புரிஞ்சு ரொம்ப விரும்பி தமிழ் மக்கள்னாவே ரொம்ப விருப்பத்தோடு இருக்காரு. அப்படியாப்பட்ட பாரத பிரதமர் நமக்கு வஞ்சிக்க மாட்டார். நம்ம தமிழக மக்களுக்கு அதெல்லாம் நல்லாவே தெரியும். உங்களோட ட்ராமாவில் இந்த நிதி பிரச்சனையை கலப்பி உங்களோட நிதிகளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த வேலை பண்ணுறீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, என்னைய வந்து தமிழ்நாட்டு பிள்ளைகள் எல்லாம் அப்பான்னு கூப்பிடுது அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. கண்டிப்பாக அப்பா தான் நாங்கள்லாம் கூப்பிட போகிறோம். உங்கள் ஒத்த குடும்பம் வாழறதுக்கு மொத்த குடும்பத்தையும் அழ வச்சுட்ருக்கீங்க. அப்பா அப்பா அப்பான்னு தமிழக மக்கள் அழுதுகிட்டே தான் இருக்க போகிறாங்க இனிமேல். அதனால தான் அப்பா காப்பாத்துங்க அப்பா அப்படின்னு நாங்கள்லாம் கேட்குற மாதிரி வச்சுருக்காரு. நல்ல முதல்வர் தானே, அப்பா கூப்பிட வச்சுட்டார்ல மக்களை எல்லாரையும். ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோமா, அப்பான்னு கூப்பிடணுன்னா என்ன தகுதி வேணும்? முதலில் அம்மையார் குழந்தைகளுக்காக கொடுத்த பெண் குழந்தைகளுக்கான நிதி நிறுத்தப்பட்டு விட்டது. கல்விக்காக கொடுத்த லேப்டாப் நிறுத்தப்பட்டு விட்டது. பெண்கள் திருமணத்துக்கு கொடுத்த நிதி நிறுத்தப்பட்டது. நிதியெல்லாம் அம்மா கொடுத்தாங்க, அப்பா வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு. அப்போ கண்டிப்பாக அப்பா அப்பான்னு அழ வச்சுட்டார்ல, இதே பெருமை தானே அவருக்கு. தமிழக மக்கள்லாம் அப்பா காப்பாத்துங்கப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நிச்சயமா. தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பண்ணமைக்கு நன்றி.